ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மாற்றம் தரும் ஏற்றம் தரும் இடமாற்றம். இதான் தலைப்பு. பொதுவாக நம்ம ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த ஸ்தானங்கள் எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடியவை. எதிர்பாராத திருப்பங்கள். நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு லைஃப்பில் திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி, அதை தாண்டினா திரும்பவும் நல்ல வேகம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூட்சம். த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ், எதிர்பாராமல் நிகழ்வது, எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராமல் நடப்பது. இதில் எதிர்பாராமல் நடக்கிறதுல பார்த்திங்கன்னா நல்லதும் கெட்டதும் ரெண்டும் தான் இருக்கும். திடீர்னு ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றதும் கூட இந்த எதிர்பாராமல் நிகழ்கிறது தான். அவர் கனவுல கூட கற்பனையில் கூட யோசித்து பார்க்காத நிகழ்ச்சி நடக்கிறதும் இந்த எதிர்பாராமல் நடக்கிறது தான். அதே மாதிரி நல்லா போயிட்டுருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு ஏற்படுற விபத்து, கண்டங்கள், நோய், மரணம், தொழில் நஷ்டங்கள், குளறுபடிகள், இதுவும் எதிர்பாராமல் நடக்கிறது தான். இந்த வீடுகள் மோசமான வீடுகள்ங்கிறதுனால தான் இவைகளை மறைவு ஸ்தானங்கள்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. 6, 8, 12ஆம் இடங்கள். இந்த எதிர்பாராத நிகழ்வுகளை தரக்கூடிய இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் என்னென்னா, மாற்றங்களை நாம் முன்னெடுத்தோம்னா ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னாதிபதி என்பவர் இந்த 6, 8, 12ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்தார்னாலே நீங்கள் முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பதற்கு உங்களை தயார்படுத்திக்கணும். இது வெளியூராக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், வெளிநாடாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டீர்கள்னா முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு புதன் 8ஆம் இடம்ங்கிற மகரத்தில் இருக்கார். சர வீடு, செல்லும் வீடு. இப்போ இந்த லக்ன ஜாதகர் சொந்த ஊரில் நல்லா படிக்கிறதோ, நல்ல முன்னேறதோ, நல்ல பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதோ நடக்காது. அது அங்கேருந்து முயற்சி பண்ணுற வரைக்கும் பெருமளவு சக்ஸஸே பண்ண முடியாது. வெற்றிகளை குவிப்பதற்கு நிறைய தடைகளை சந்திக்க வேண்டிய விதிகள் வந்துடும். அப்போ அந்த 8ஆம் வீட்டில் நட்பு நிலையில் போய் கிரகம் உட்கார்ந்துருக்கார் லக்னாதிபதிங்கிற போது, இவர் இளமையிலேயே அதற்கு தகுந்தாற்போல் ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கு தயாராகிட்டாருன்னா இவரோட லைஃப்பில் முன்னேற்றங்கிறது தடை இல்லாமல் இருக்கும். ஒரு நீண்ட கால திசை நடத்தும் கிரகம். முதல்ல லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தாலும் இந்த மாற்றத்தை எதிர்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் பிறந்த ஊரில் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது. உங்கள் பூர்வீகம் பிறந்த ஊர், அப்பா அம்மாவோட சொந்த ஊர், உறவுகள், சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. 6, 8, 12 உங்கள் லக்னாதிபதி இருந்தால் தற்காலிக மாற்றங்கள். இப்போ சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் ஒரு 30, 40 வயசு வரைக்கும் சொந்த ஊரில் தான் இருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் வெளி மாநிலத்தில் இருந்தோம், திரும்ப அப்புறம் சொந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய இந்த தற்காலிக மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திசாநாதன் 6, 8, 12 போய் உட்கார்ந்து திசை நடத்தினா அந்த மாதிரி தற்காலிக மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு முறையில் இருந்தாலும் நாமளே அதை ஜாதக ரீதியாக உணர்ந்து அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாய் முன்னேற்றங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். மாற்றம் செஞ்சால் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 சூட்சமமான விதிகள் உண்டு. முதல் விதி, உங்கள் லக்னாதிபதியே டைரெக்டாக 6, 8, 12 போய் உட்காருது. அந்த இடத்துல அவர் நட்பின் நிலையிலையும் யோக நிலையிலையும் இருந்துட்டாருன்னா போதும், நிச்சயமாக மாற்றம் செய்யும் போது உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் கெட்டு போனாலும் கூட 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ரொம்ப அருமையாக இருப்பார். ஏன்னா 8ஆம் இடம் அவருடைய ஆட்சி வீடு, 12ஆம் இடம் அவருக்கு அதி நட்பு வீடு. ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ஒரு ஆட்சியை பெற்றுருவார். 8ஆம் இடத்துலையும் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை, 12ஆம் இடத்துலையும் நெகட்டிவ் இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, சுக்கிரன் உங்களுக்கு 6லேயோ 8லேயோ 12லேயோ இருந்தார்னா இடம் மாற்றம் செய்து கொள்வதன் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக குவிக்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான பலன் தான்னாலும் கூட 8, 12ஆம் இடத்துல அவர் அதி நட்பு நிலையில் இருப்பார். ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற்றம் செய்வது சிறப்பை தரும்.
கடக லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல சந்திரன் ரொம்ப அதிக அற்புதமாக இருப்பார். 8ஆம் இடத்துல ஒரு மாதிரி சங்கடமான சூழல் இருந்தாலும் கூட அது வளர்பிறையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துலையும் பிரச்சனையே இல்லை. சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 12ஆம் இடமாக இருந்தாலும் சரி, சூரியன் தன்னுடைய வேலையை தெளிவாக செய்வார். அப்போ நீங்கள் ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் லக்னாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல குருவோட வீட்டில் உட்காந்துட்ருக்கார். கண்டிப்பாக முற்றிலும் புதிய சூழலில் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கும் அமைப்பு உங்களுக்கு வரும். இதுக்கு நம்ம அந்த குழந்தைகள், ஒரு குழந்தையிலே அந்த ஜாதக அமைப்பு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். நீ வெளியூரில் தான் பிழைக்க போகிற, வெளிநாடு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், வெளி மாநிலங்களில் தங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இது 3 நிலைகளில் எடுத்துக்கலாம். இன்றைக்கு நமக்கு வெளிநாடுங்கிறது சாதாரணமாக போயிடுச்சு. எல்லாருமே போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் வெளிநாடு போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்களான்னு கேட்டால் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் குறைவு தான். இன்றைக்கி 60% பேருக்கு மேலே வெளிநாடு போகணுங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ உங்கள் லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கும்போது முதல் நிலை வெளிநாடுன்னு வச்சுக்கிட்டோம்னா, 2வது நிலை வெளி மாநிலங்கள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு கேரளாவில் போய் செட்டில் ஆகிறது, ஆந்திராவில் செட்டில் ஆகிறது, கர்நாடகாவில் செட்டில் ஆகிறது, மகாராஷ்டிராவில் செட்டில் ஆகிறதுங்கிற மாதிரிலாம் போயிருப்பாங்க. அந்த மாதிரி வெளியில் சென்று தங்குவதும் கூட இதே பலன். இந்த மாற்றத்தை எதிர்கொள்ளும் போது, இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போதும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களில் செட்டில் ஆகிறது. இப்போ கோயம்புத்தூரில் பிறந்த ஒருத்தர் சென்னையில் போய் செட்டில் ஆகிறது, சென்னையில் பிறந்த ஒருத்தர் மதுரையில் செட்டில் ஆகிறது, சேலத்தில் பிறந்த ஒருத்தர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிறது. இந்த மாதிரியான மாற்றங்களும் உங்களுக்கு நன்மைகளை தரும். இது 3 நிலைகள்லையுமே எடுத்துக்கலாம். மாறுவதற்கு தயாராக இருக்கணும். உங்கள் லக்னாதிபதி போய் 6, 8, 12 உட்காந்துட்டானாலே மாறுறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடம் கும்பத்தில் சரி, 12ஆம் இடம் சிம்மத்திலையும் சரி, புதன் ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது கூட அவர் சூரியனோடு இருந்துட்டார்னா அது பிரச்சனை இல்லை, அதுவும் புதன் ஆதித்ய யோகம்ங்கிறது மாதிரி வந்துடும். ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச வலிமையோடு இருப்பார். நீங்கள் ஒரு சர லக்னம், துலா லக்னம், 6ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் போய் இருக்கார், உச்ச வலிமை. இது உபய ராசி, காலபுருஷனுடைய 12ஆம் இடம். கண்டிப்பாக முற்றிலும் புதிய சூழலில் தான் இந்த ஜாதகரால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்க முடியும். அவர் பிறந்த ஊர், பேசின பாஷை எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல செட்டில் ஆவாங்க. அதற்கு துளியும் தொடர்பில்லாத ஒரு புதிய மொழியை கற்றுக்கிட்டு ஒரு புதிய மாநிலத்திலேயோ புதிய மாவட்டத்திலேயோ அல்லது வேறு நாடுகள்லேயோ போய் செட்டில் ஆகி அங்கே இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான நிலையில் கொண்டுட்டு போவாங்க. ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி நிலையிலே இருப்பார், அது பிரச்சனையே இருக்காது. 12ஆம் இடத்துலையும் அவர் ஒன்றும் பெரிய மோசமான விளைவுகளை தரப்போகிறதில்லை, அங்கேயும் அவர் நல்லாவே இருப்பார். மிதுனத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சில சிரமங்கள் இருக்கும். 8ஆம் இடம் தனுசு லக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் இடத்துல குரு உச்சமே அவர். அதனால தான் நிறைய தனுசு லக்னக்காரங்க வெளிநாடுகளில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்களில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இயற்கையிலே ஏற்படும். இவருக்கு ரிஷபத்தில் குரு இருந்தாலுமே பெரிய நெகட்டிவ் இல்லை, விருச்சிகத்தில் குரு இருந்தாலும் நெகட்டிவ் இல்லை. இவங்க வெளியில் செல்வதற்கு, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும். இந்த சடனாக மாற்றத்தை தரக்கூடிய வீடுகள் தான் இந்த 3, 6, 8 மற்றும் 12ஆம் இடங்கள். இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் சடனாக ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதற்கு ஒத்துழைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் தரக்கூடிய விதிகளாக மாறிவிடும். அதுதான் இதில் இருக்கிற சூட்சம். ஒரு மகர லக்ன ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஒரு அதிநட்பில் இருப்பார், 8ஆம் இடத்துல கடும் பகையில் இருப்பார், 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுங்கிற மாதிரி வரும். அப்போ இவருக்கு 6ம் 12ம் நல்ல வீடுகள்ங்கிற மாதிரி வந்துடும். இதில் உங்கள் லக்னாதிபதி ஒரு பகை வீட்டில் போய் மறையும் போது தான் நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு தனியாக போய் அவஸ்தைப்படுறது, தனியமையிலே வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு மகர லக்ன ஜாதகம் 8ல் சூரியனுடைய வீட்டில் சனி உட்கார்ந்துட்டுருக்கார், கடும் பகை, வீடு கொடுத்த சூரியன் 4ஆம் இடத்துல உச்சம். இவர் கல்யாணம் முடித்து ஒரு 2 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரினில் துபாய்க்கு வேலைக்கு போனவர் தான். 22 வருஷம் ஆச்சு துபாயிலே இருக்கிறார். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், 2 மாதம் இருப்பார், திரும்ப வெளியில் போயிடுவார். இது இந்த மகர லக்னத்துக்கான பலன். ஏன்? லக்னாதிபதி தனித்த நிலையில் பகை பெற்ற நிலையில் 8ல் இருக்கார். இவர் குடும்பத்தோடு போய் வெளிநாட்டில் தங்க முடியறதில்லை. ஆனாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி இருக்குது. பட் குடும்பத்தோடு ஒன்றா இல்லைங்கிற விதி வேலை செய்யத்தான் செய்கிறது. அப்போ உங்கள் லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சாலும் அப்படி மறையும் போது அவர் நட்பு நிலையில் இருந்தால் ஃபேமிலியோடையே மாற்றத்தை சந்திக்கலாம். பகை நிலையில் இருந்தால் நீங்கள் மற்றும் மாற்றத்தை சந்திக்கிறது மாதிரியான விதிகள் வரும். கும்பலக்கண ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்துல கடுமையான சிக்கலை சந்திரன் சந்திக்கும் போது 8ஆம் இடத்துலேயே 12ஆம் இடத்துல அவர் பிரச்சனையே இல்லாத போயிட்டார். இதில் 12ஆம் இடம் ஆட்சி வலு வந்துடும். மீன லக்னத்துக்கு 6ல் உட்கார்ற குரு பகவான் அதிநட்பு நிலையில் இருப்பார். 8ல் ஒரு மாதிரி பகையினாலும் கூட ஓகே, அது இயற்கை சுபர் வீடு. 12ஆம் இடம் கும்பத்திலையும் தன்னுடைய வியாழ வட்டம்ங்கிற விதிக்குள்ளே வந்துடுவார். இது லக்னாதிபதி 6, 8, 12 உட்கார்றது போது ஏற்படுற மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற விதி.
அடுத்து ஒரு பெரிய தசாநாதன் 6, 8, 12 உட்கார்றார். அப்போ அந்த தசை காலகட்டத்திலும் நீங்கள் மாற்றத்தை சந்திக்க வேண்டியது, முற்றிலும் புதிய இடங்களில் வசிக்க வேண்டிய விதிகள் உருவாகும். இப்போ குழந்தைங்களுடைய படிப்புக்காக கிராமத்து சைட்லேருந்து சிட்டிக்குள்ளே வந்து தங்கி ஹாஸ்டல்லாம் தங்க வச்சு பிள்ளைங்க கெட்டு போயிடும், படிக்காத முடியாது அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து இடம் மாற்றத்தை சந்தித்து போய் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் ஒரு ஊரில் இருந்து திரும்பி வருவாங்க. அதுவும் இந்த மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய, மொத்தத்தில் இந்த 6, 8, 12 என்பதே பார்த்திங்கன்னா மாற்றம் தரக்கூடிய. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு துலா லக்ன ஜாதகம், இவங்களுக்கு சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்லாத சம வீடு தான். சனி மகா திசை வருது, முற்றிலும் புதிய சூழல். அந்த 19 வருஷம் சனி திசையில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாத வெளிநாட்டில் போய் வசித்து பிள்ளைங்க படிப்பு போக்குவரத்தெல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு வராங்க. அந்த மாதிரியான சூழலை தருவதும் 6, 8, 12 தான். உங்களுக்கு 6, 8, 12ஆம் இடத்தின் துன்பங்கள் பெரிதும் தாக்காமல் இருப்பதற்கு மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். இவர் மகர லக்ன ஜாதகர், மிதுனத்தில் சனி. இவர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே ஒரு வீட்டில் குடியிருக்க மாட்டார், மாறிக்கிட்டே இருப்பார். சொந்த வீடெல்லாம் இருந்தாலும் கூட வாடகை வீட்டில் போய் தங்குவார். இது ஒரு சூட்சுமமான ஜோதிட பலன். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். எனக்கு கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு வர வேண்டாம்ப்பா, நான் வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. வேறு ஊர்களையும் தங்குவார். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கி கொள்ளும்போது, அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமான முன்னேற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்பது உதாரணம். ஒன்று உங்கள் லக்னாதிபதி 6, 8, 12 இருக்கணும், அல்லது தசாநாதர்கள் அங்கே உட்காந்துட்டு. புத்திநாதர்கள் அங்கே இருந்து அந்த மாதிரியான நிலையில் மாற்றம் வருமா சார்னா, அது ஒரு மாதிரி தற்காலிக மாற்றமாக இருக்கும். அது ஒன்றும் பெருசாக ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. பெரிய திசைகள் நடக்குது. குறைந்தபட்சம் இன்றைக்கி வந்து 6 வருஷம், அதுதான் குறைந்தபட்ச திசை சூரியனோட. அதுக்கப்புறம் சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, அதுக்கப்புறம் சின்ன திசைன்னு எடுத்துக்கிட்டால் கேது திசை 7 வருஷம் அப்படி தான் வரும். இந்த குரு, ராகு, சனி, புதன் இவங்களாம் பெரிய திசை. சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் நடத்தக்கூடியவங்க. இவங்கெல்லாம் யாராவது போய் 6, 8 வலுவோ உட்காந்துட்டாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக மாற்றத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். இல்லை சார் என்னால் அந்த மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கும் போது தான் அந்த இடத்தின் நெகட்டிவ் பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடங்கிற போது கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம். 8ஆம் இடம்ங்கிறது வந்து அவமானம், அசிங்கம், விபத்து, கண்டங்கள், உயிர் பிரிதல், தொழில் நஷ்டம், முடக்கம், செய்யாத குற்றத்திற்கு பழிச்சொல்லை ஏற்படுத்துவதுங்கிறது. 12ஆம் இடம்ங்கும் போது வீண் விரயங்கள், கெட்ட பேர், அசிங்கம், சிறைபிடுதல், இதெல்லாம் நடக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடுகளாக நம்ம மாற்றங்களை முன்னோக்கி கொள்ள வேண்டும். மாற்றங்களை நீங்கள் வந்து அப்டேட்டுங்கிற மாதிரி தான் இது. மாற்றத்தை எதிர்நோக்கி ரைட் நமக்கு இப்படி தான் இருக்குது ஜாதகம், இந்த திசை புத்தி, இந்த திசை நடக்குது, இதுக்கு மோசமாக தான் இருக்கும், நம்ம வெளியேறுவோம் அப்படிங்கிற முடிவில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றிகளை குவிக்க முடியும். இந்த வெளியேற இயலாத சூழலில் இருக்கிறவங்க தான் ரொம்ப துன்பப்படுவாங்க. ஒரே ஊரில் இருந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், திடீர்னு மாற்றம் வருதுன்னா எப்படி முடியும், இது சாத்தியமாகும் போது அந்த தொழிலில் தொடர்ந்து இழப்புகளை சந்தித்து மேற்கொண்டு நடத்த முடியாமல் போய் லாஸ் ஆகி மூடிடுறது, தொழிலே நடத்த முடியாத நிலை வர்றது, கடன் தொல்லையால் அவதிப்படுறதுங்கிற மாதிரி இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள இயலாத ஜாதகங்களுக்கு தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து சேரும். ஆக உங்களுக்கு 6, 8, 12ஆம் இடம் தரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.